திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு செய்தி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊழல்வாதி மேயர் திருநெல்வேலி ஊழல்வாதி மேயர் சரவணன் இன்றைக்கி ராஜினாமா செய்திருக்காரு. அந்த சந்தோஷத்தை கொண்டாட வகையில் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கியிருக்கோம். தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக அவருடைய ஊழல்வாதிக்கு அந்த சர்வாதிகாரத்தனத்துக்கும் அவருடைய ஊழல் தனத்துக்கு எதிராக போராடிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு இன்றைக்கி தான் ஒரு விரிவு காலமே வந்திருக்கு. இந்த பக்கத்தில் சின்ன கல்யாண ஸ்கூலுக்கு 100 வருஷம் அந்த ஸ்கூலை விரிவுபடுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வாடகையில் இருக்கிறாங்க. 10,000 வாடகை, 8,000 வாடகை இருக்கிறாங்க. நான் எதுக்கு கையிலேருந்து கொடுக்குன்னு சொல்லி அங்கே வந்து மக்களை மாணவர்களை பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டார் இதே மேயர். அப்போமேருந்து அவருக்கு எதிராக நாங்கள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். இப்பவும் பார்த்தீங்கன்னா பெரிய கல்யாண ஸ்கூலுக்கு 20,50,000 வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. அந்த கோப்பில் கையெழுத்து போடக்கு எனக்கு நான் லஞ்சம் தந்தால் தான் தருவேன்காண்டி அவர் கையெழுத்து போட வச்சிருக்காண்டி இப்போ சமீபத்தில் 2 நாள் முன்னாடி தகவல் வந்தது. இப்படி தொடர்ந்து சர்வாதிகார போக்கோட பணம் சம்பாதிக்கும் நோக்கோட ஒரு ஊழல்வாதி கமிஷன் மேயர் இன்னைக்கு வந்து ராஜினாமா செஞ்சிருக்காரு. மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா அந்த லெட்டர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே சந்தோஷம். அவருடைய மேயர் போன வாரம் நாங்கள் அவர்கிட்ட போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்கோம். மாநகராட்சி சாலையெல்லாம் ரொம்ப குண்டு குழியுமா இருக்குன்னு சொல்லுவோம். ஒன்னே சொல்றாரு எந்த இடம் சொல்லுங்க அப்படிங்காரு. எல்லா சாலைகளும் அப்படிதான் இருக்கு அப்படின்னா அப்படியா ஒரு இடத்த நீங்க மென்ஷன் பண்ணி தாங்க அப்படிங்காரு. சரி தான் நாங்கள் மென்ஷன் பண்ணி தரோம். ஆனாலும் வந்து நீங்கள் வந்து மண்ணை போட்டு நிரப்பக்கூடாது, அந்த இடத்துல தாரை போட்டு தான் பேஜ் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணுவோம்னாரு. பார்த்தா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மண்ணை போட்டு வச்சுக்காது, மண்ணு திரும்பி அது குழியாக தான் இருக்குது. இப்படி எதை செஞ்சாலும் ஊழல், எதை செஞ்சாலும் பணம் வரும்னா மட்டும்தான் அந்த கோப்புகளை கையெழுத்து போடுற ஒரு மேயர் இன்னைக்கு ராஜினாமா செஞ்சிருக்காரு. தமிழக முதல்வர் முத்துவேல் கருணா ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் வந்து நன்றியை மனசார ஒரு நன்றியை நாங்கள் தெரிவிச்சு கொடுத்தோம். இந்த மேயர் போயிட்டு அடுத்த கட்ட மேயர் யார் வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? அடுத்த கட்ட மேயர் யார் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான், அதில் பாகுபாடு கிடையாது. ஆனால் வர்ற மேயர் மக்கள் பணியை செய்யணும். மக்கள் பணிக்கான கோப்புகளை முதல்ல கையெழுத்து போடணும். பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்காண்டி வச்சிருக்க அந்த கோப்புகளை முதல்ல கையெழுத்து போடணுங்க தான் எங்கள் நோக்கம். மீண்டும் அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு கோரிக்கை வருது, அது நீங்க மக்கள் நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது யாருக்கு கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் தான், அவங்க சமூகத்துக்கு கொடுத்தாலும் சந்தோஷம் தான், எந்த சமூகம் கொடுத்தாலும் சந்தோஷம் தான். ஆனால் தமிழக முதல்வர் நல்ல ஒரு மேயரை தேர்ந்தெடுக்கணும், மக்கள் பணி செய்த மேயரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதே வருகிற வருகிற மேயர் சரியில்லை, மக்கள் பணி செய்யலைனாலும் அது திரும்பி நாங்கள் அதை போராட்டம் தொடருவோம், திரும்பி அதுக்கான வேலையை நாங்கள் செய்வோம்னு சொல்லி கொடுத்தோம். இல்லை, இப்போ வந்து மேயரை வந்து மாமன்ற உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. மீண்டும் அந்த 55 பேர் ஒருத்தராக வரக்கூடாது. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கணும்னு கோரிக்கை என்ன இப்போதைக்கு நடைமுறைக்கு அதை ஏற்றுக்கிட்டு தான் முடியும். இப்போதைக்கு அந்த நடைமுறை தான் அவங்க அமல்படுத்தவும் முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களால் மேயர் தேர்ந்தெடுக்கப்படும் வேண்டியது அதுக்கடுத்த வருகிற உள்ளாட்சி தேர்தலை விட அந்த மாதிரி நடக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த என்ன நடைமுறைக்கு அதன்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏற்கனவே இந்த ஜாதி ரீதியாகவே கவுன்சிலர் எல்லாம் போராடிட்டு சண்டை போட்டு கேங்காக இருக்காங்க. மீண்டும் அவங்களுக்குள்ள ஒரு மேயர் கொடுத்தா சரியாக வரும்னு நினைக்கிறீங்களா? அதை வந்து தமிழக முதல்வர் தான் அதை ஆராயணும். ஏன்னா அவங்களுடைய ஆளுங்கட்சி கவுன்சிலருக்கு மெஜாரிட்டியாக இருக்காங்க. அதனால் அதில் யார் சரியாக இருப்பாங்கன்னு அவங்க தான் அதை தேர்ந்தெடுக்கணும். யார் வந்தாலும் சந்தோஷம் தான்.